உங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்பில் ஒரு சகோதரி எனக்கு தமிழிலிருந்து தெலுங்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள். யூடியூப்பில் டிரான்ஸ்லேட் பண்ண வர தெலுங்கு சகோதரி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பைபிளை எடுத்த உடனே முக்காடு போட்டு விடுவார்கள். முக்காடு போட்டு விட்டு தான் எனக்கு மொழியாக்கம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வருகிற விசுவாசிகள் பலர் தேவனுடைய ஆலயத்தில் வந்தாலும் முக்காடு போடுவதை அதை அருவருப்பாக நினைக்கிறார்கள். முக்காடு போட மாட்டேன் என்கிறார்கள். நீங்கள் பெந்தெகோஸ்தே சபையில் உள்ள விசுவாசியாக இருந்தால் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் முக்காடு இட்டுக்கொள்ள வேண்டும். முக்காடு போடுவதற்கு காரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் விலாவாரியாக சொல்லாவிட்டாலும் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு சகோதரி முக்காடு போட்டு கொண்டு வரலானால் அவருடைய முகம் தெரிகிறது, அது அழகாக இருக்கிறது, அது பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது சகோதரிகள் முக்காடிட்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் நகை அணியும் போது எவ்வளவு குறைக்க வேண்டுமோ அதை குறையுங்கள். நீங்கள் அணியாமல் இருப்பது நல்லது. ஆனால் இன்றைய உலகத்தில் அதை சொன்னால் கோவித்துக் கொள்வார்கள். ஆகவே அளவுக்கு மேலே காதையெல்லாம் ஓட்ட போட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணுறது தயவுசெய்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறக்கூடாது. கோயிலுக்கு வேணால் வந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வசனத்தை கேளுங்க போங்க. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய பாவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார், எனக்கு பகை இல்லை, எனக்கு விரோதம் இல்லை, நான் பரிசுத்தவானாய் வாழ்கிறேன், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லக்கூடிய பொய்யை இந்த சபையில் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா?